வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக். கடந்த 4 மாசமா நம்ம எல்லாரும் விஜய் சித்ராவுடைய மரணத்திற்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடிக்கிட்டே இருக்கும். ரசிகர்கள் எல்லாரும், நான் உட்பட. என்னுடைய பழைய வீடியோல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரா மட்டும் இல்லாமல் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ப்ரே ஃபார் விஜய் சித்ரான்னு நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய கடந்த வீடியோல பாசிட்டிவிட்டி பத்தி பேசியிருப்பேன். அதாவது ஒரு ரசிகர் நம்ம விஜய் சித்ரா அவங்க மாஸ்க் போட்ட மாதிரி அவங்களுடைய புகைப்படத்தை எடிட் செஞ்சு வெளியாக்கி இருந்தாரு. அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் கருதுனேன். நியாயத்துக்காக நிறைய பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெரிய லெவல்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் போகணுங்கிறது நம்ம விஜய் சித்ரா ரசிகருடைய போராட்டம், கோரிக்கையும் கூட. அது ஒரு புறம் இருக்கு. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்டிப்பா நம்ம போராடுவோம். ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரா கண்டிப்பா கூடிய விரைவில் கிடைக்கும்னு நான் நம்புறேன், உங்களை மாதிரியே. ஆனா அதையும் தவிர்த்து அவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக சில நல்ல காரியங்களை நம்ம செய்யலாங்கிறத நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை ஒற்றி இன்று என் மனம் நெகிழ்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, வரும் 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று விஜய் டெலிவிஷன் நடிகை விஜய் சித்ரா அவங்களுக்கு மக்கள் நாயகி எனும் விருதை கொடுக்குறாங்க. மக்களின் நாயகி விருதை வழங்குவதில் மிகப்பெரிய பெருமை அடைகிறோம். அதுல இன்னைக்கு ஒரு ட்ரெய்லரை வெளியாக்கி இருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது மனம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. ஏன்னா ஆங்காங்கே விஜய் சித்ராவுடைய குரல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒலிக்கிற மாதிரி செஞ்சிருந்தாங்க. நீ எல்லாம் அப்படி ஆங்கரா வருவ, நீ எல்லாம் அப்படி ஆக்ட்ரஸா வருவ, ஓமா அப்படிலாம் மூஞ்சுக்கு நிறைவே திட்டினாங்க. அவங்க முன்னாடி நான் காமிக்கிறேன்னு எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு. அப்புறம் சக நடிகர்கள் பேசுறாங்க. ஒரு கேர்ள ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வரணும் ஏரியாக்குள்ள. அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லரை இன்னைக்கு விஜய் டெலிவிஷன் வெளியாக்கி இருந்தாங்க. இதுவே விஜய் சித்ரா உயிரோடு இருந்திருந்து இந்த விருதை வாங்கியிருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமான தருணமா இருந்திருக்கும். அவங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற சூழ்நிலையில அவங்க நம்ம மத்தியில் இல்லைன்னு நினைக்கும் போது மனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லார்கிட்டயுமே அன்பா பேசுவா, இப்படி அது ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய உழைப்பு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுடைய உழைப்புக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம். அவங்க நம்ம மத்தியில இல்ல, அந்த விருதை வாங்குறதுக்கு அவங்க நம்ம மத்தியில இல்ல. நிறைய பேர் உட்கார்ந்து அவங்கள பத்தி நல்ல விஷயங்களை பேசுறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு நல்ல திறமையான ஒரு நடிகையை நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கும் பொழுது பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. நிறைய அங்கீகாரம் அவங்கள சேருது அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம். இது எல்லாத்தையும் அவங்களுடைய ஆத்மா எங்கேயாவது இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த அங்கீகாரம் போக அவங்களுடைய ஆத்மா நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு சின்ன துப்பு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு அவங்களால காட்ட முடிஞ்சா, உண்மைய எல்லாருக்குமே தெரிவிக்க முடிஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நிம்மதியா இருக்கும். விஜய் சித்ராவுக்காக, அவங்களுடைய மரணத்துக்காக இந்த நிமிஷம் வரை நம்ம எல்லாரும், ரசிகர்களான நம்ம எல்லாரும் போராடிக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் உண்மை உடையும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும். அதே சமயம் நம்ம பாசிட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம விஜய் சித்ராவை நினைச்சு சில நல்ல காரியங்களை செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். விஜய் டெலிவிஷனுக்கு மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய உழைப்புக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், மக்களுக்கு முன்னுக்கு அவங்கள இன்னும் வாழ வைக்கிற அங்கீகாரம். மக்கள் நாயகி விஜய் சித்ரா, ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரா, ப்ரே ஃபார் விஜய் சித்ரா. நியாயம் சீக்கிரமே கிடைக்கும். நன்றி. மக்களின் நாயகி விருதை வழங்குவதில் மிகப்பெரிய பெருமை அடைகிறோம். பல குடும்பங்களில் நிஜமாகி போனார், நிஜமும் இல்லை, நிழலும் இல்லை.